ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது கூடையில் போட்டுட்ருக்கீல நெட் ஒயரு பத்துலையா? இந்த மாதிரி நெட் ஒயரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதில் விபரீதத்தில் கட் ஆயிடுச்சா அல்லது கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதோ பாருங்கள், இது ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம இப்படி கூட போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம். வந்துட்டுருக்கீல எனக்கு இது எதை மாதிரி கட் ஆச்சு அப்படின்னா, சுத்த ஒயர் போட்டுட்ருக்கமல்லங்க பண்டலில், அதில் 2 பிட் ஒயராக பண்டல் இது வந்துச்சு. அதனால் எனக்கு ஒரு அடிபாகம் போட்டுட்டு ஒரு ஒயர் மீதியாச்சு. இன்னொரு அடிபாகம் ஜாயின் பண்ணும்போது இதே அளவுக்கு நானே ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ இது ரெண்டுமே கட் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதோ இந்த மாதிரி இந்த கூடையுடைய அளவுக்கு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற கூடையுடைய அளவுக்கு, ஒயரோட அளவுக்கு இந்த மாதிரி 2 உள்ள விடுற அளவுக்கு இந்த மாதிரி 2 ஒயர் எடுத்துக்குங்க. பாருங்கள், சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிட்டு அதை 2 ஒயரு இந்த மாதிரி பாருங்கள், 1 2 ஒயரு கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஒரு எண்டு மட்டும் இப்படி ஷார்ப் பண்ணிடுங்க. பாருங்கள், கட்டரை கட் ஆக மாட்டேங்குது. வேறு கட்டரை யூஸ் பண்ணிட்டேன். மாட்டேங்குது. எண்டை மட்டும் இப்படி கட் பண்ணி விட்ருங்க. சாரி, கட் பண்ண மாட்டேங்குது. சரி, இது இங்கே வச்சிடலாம். எப்படி ஜாயின் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இதோ இந்த மாதிரி கட் ஒயர் இருக்குல்லங்க, இந்த ஒயரை இப்படி திருப்பிக்கிங்க. பாருங்கள், இப்படி திருப்பிட்டு இந்த ஒயரை இப்படி இதுக்குள்ளார ஹோல்ஸ் இருக்குல்லங்க, அந்த ஹோல்ஸில் இப்படி விடுங்க. இதோ இந்த மாதிரி விட்டு உள்ளேயே தான், வெளியே வரக்கூடாது. இந்த மாதிரி அதுக்கு இந்த கெச்சை கொஞ்சம் லைட்டாக இது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளேயே போகிற மாதிரி நல்லா 2 நாட்டுக்கு 3 நாட்டுக்கு சொருகி விட்டுக்குங்க. ரெண்டும் சொருகிடுங்க. பாருங்கள், இது ஒன்று சொருகிட்டேன். அதே மாதிரி இந்த கெச்சை நல்லா ஷார்ப் பண்ணிக்கிங்க. ஷார்ப் பண்ணிட்டு இந்த மாதிரி உள்ளே விடும்போது நம்மளுக்கு ஈஸியாக போகும். நான் ஷார்ப் பண்ணாதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பாருங்கள், இதை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். பாருங்கள், இதோ இது பாருங்கள் எப்படி உள்ளே ஃபோல்ட் பண்ணுறோங்கிறத பாருங்கள். இதோ நான் ஷார்ப் பண்ணி வச்சுக்குவேன். இன்னைக்கு தான் ஷார்ப் பண்ணல, கட்டரை கட் பண்ண மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் நாட்ஸ் ரொம்ப டைட்டாக போட்டிருக்கனால இந்த மாதிரி 2-3 நாட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கிங்க. பாருங்கள், நான் ஜாயின் பண்ணியிருக்கிறது தெரியாது. நல்லா பாருங்கள், நான் ஜாயின் பண்ணியிருக்கிறது இந்த 2 ஒயரும் தெரியாது. இதுதான் நான் ஜாயின் பண்ணது. இந்த ஃபோல்குள்ளார விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி இந்த ஃபோல் இருக்குல்ல, இந்த ஃபோல்குள்ளார ஒரு 4 நாட்டுக்கு விட்டு எடுத்துக்குங்க. விட்டு எடுத்துட்டு அது எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதோ இந்த மாதிரி ஒயரு சுற்றி நம்ம வரோம் இல்லையா? அப்போ பாருங்கள், இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர் இப்படி எடுத்து போட்டுட்டு இந்த ஒயரை இந்த நாட்டுக்குள்ளே ஃபோல்குள்ளார விட்டுட்டு
அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர் உள்ளே விட்டுடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், நாம் ஜாயின் பண்ணதே தெரியாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னொருக்கா பாருங்கள். இதோ இப்படி போட்டு இந்த ஒயர் நம்ம எடுக்கிறோம்ல, இந்த ஒயர் இப்படி சுற்றிட்டு வரையில் இந்த கட்டு ஒயர் மேலே இருக்கும். அந்த கட்டு ஒயர் மேலே இருக்குல்ல, அதையும் எடுத்து இந்த கோல்குள்ளார இப்படி விட்டுருங்க. இந்த கோல்குள்ளாரையே விட்டுட்டு இந்த ஒயர் எடுத்து இப்படி இப்படி உள்ளே விட்டு இப்படி நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுமே பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கிறதே தெரியாது, நீட்டாக இருக்கும். இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஆனால் இது ஜாயின் பண்ணி போட்ட நாட்டு தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இது வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ண ஒயர் வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாகவே விட்டுருக்கோம், அதனால் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்துட்டு ஒரு 5 லைன் இன்னும் போடணும். நெட் ஒயரு பத்தாதாங்கிற சந்தேகம் சிலருக்கு வரும். ஒரு 10 லைன்னே வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னடா அது 10 லைனுக்கு இந்த நெட் ஒயர் பத்தாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஜாயின் போட்டுக்கிட்டிங்கன்னா நீட்டாக பற்றிக்கும். அப்போவுமே வந்து நம்ம ஒயரு கட் பண்ணி ஜாயின் பண்ணது 10 லைனுக்கு கரெக்டாக போதுமா, கரெக்டாக வருமா அப்படின்னு எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 லைனு. இந்த 10 லைனுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10 லைனுக்கு இந்த ஒயரை எடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 3 முறைக்கு வைங்க. 3 முறைக்கு வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நகத்தில் நல்லா ஸ்டிப் பண்ணிக்கிங்க. அதாவது இல்லைன்னா லைட்டாக நான் வந்துட்டு பல்லில் கடிச்சு விட்டுக்குவேன். இந்த மாதிரி பாருங்கள், லைட்டாக கடிச்சு விட்டுட்டிங்கன்னா இந்த கெச்சு வந்து அப்படியே இருக்கும். நம்ம 10 லைனுக்கு போட்டு முடிச்சுட்டு இந்த கெச்சு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடு தான் இது. வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2 நெட் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஜாயின் பண்ண அப்படிங்கிறத பார்த்தீங்கள, அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ ஒயர் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய கூடைங்களில் சப்போஸ் சில டைம் வந்து நெட் ஒயர் வந்து 1 லைன் 2 லைன் பத்தலை அப்படின்னா, நான் ஒரு 5 லைன் கூட ஒயர் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி அளவு எடுத்து தான் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணுவேன். அதே மெத்தடை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல்.